சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தின் போது மியாட் மருத்துவமனை நோயாளிகள் மரணமடைந்தது தொடர்பாக காவல்துறை விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் 6 வார கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் 18 நோயாளிகள் இறந்ததாக செய்திகள் வெளியானது. ஆனால் மருத்துவமனை நிர்வாகத்தின் கவனக்குறைவினால் 75 நோயாளிகளுக்கு மேல் பலியாகி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாகவும் அது தொடர்பாக விசாரணை நடத்த கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மியாட் மருத்துவமனை ஏற்கனவே பதில் அளித்திருந்தது. அதில் தண்ணீரில் மூழ்கி ஒரு நோயாளி கூட சாகவில்லை என்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் 18 நோயாளிகள் மட்டுமே உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணை 6 வாரத்தில் முடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என கடந்த விசாரணையில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி மகாதேவன் ஆகியோர் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் காவல்துறையின் விசாரணை நிறைவடையவில்லை என்றும் மேலும் 6 வாரம் கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை 6 வார காலத்திற்கு ஒத்திவைத்தனர்.